வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், ஒரு வாக்காளனாக ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய அரசியல் வழிகாட்டியை மாற்றுங்கள். திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஒரு தமிழக அரசியல் சூழல் வர வேண்டும் என்பது பெரும்பான்மையான மக்களின் விருப்பம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய நினைப்பு சரிதான். ஆனால் நீங்கள் அதற்காக தேர்ந்தெடுத்த பாதை, நீங்கள் எதை நோக்கி போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதிலிருந்து மிகவும் அப்பாற்பட்டு இருக்கிறது. இது சினிமா படப்பிடிப்பு அல்ல, தேர்தல் களம். பல்வேறு சித்தாந்தங்களின் தளம் இது. பல்வேறு சித்தாந்த அறிஞர்கள் இருந்த இடம் இது. இப்பொழுது கடந்த ஒரு 20-30 வருடங்களாக அது சாக்கடையாக போய்விட்டது என்பது எல்லோருடைய வருத்தமும் கூடத்தான். இங்கு இருக்க அத்தனை நல்லாட்சியை விரும்பக்கூடிய அத்தனை குடிமக்களும் வாக்காளர்களும் நினைப்பது, ஒரு நல்லாட்சியை தரக்கூடிய ஒரு தலைவன் வந்துவிட மாட்டானா என்பது. அதற்குத்தான் முதலில் விஜயகாந்தை கொண்டாடினார்கள். இப்பொழுது நீங்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து முனைப்பு காட்டுகிறீர்கள். உங்களுடைய முனைப்பில் சிறிதளவு கூட ஒரு சித்தாந்த விளக்கமோ உங்களுடைய கொள்கைகளோ இல்லை. எப்போதுமே அடுத்தவரை குறை கூறுவது, மற்றவர்கள் மீது பழி போடுவது, இது ஒரு தடுப்பாட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் எப்போ ஸ்கோர் பண்ண போகிறீங்க? இது என்ன சினிமா ஷூட்டிங்கா? நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு இன்னொரு சீன் எடுக்கலான்னு சொல்கிறதுக்கு இது அரசியல் களம். இங்கு நீங்கள் செய்த தவறாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், உங்களுடைய அரசியல் வழிகாட்டியை மாற்றுங்கள். ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு மனிதனை, ஒரு அரசியல் களத்தில் அனுபவம் கொண்டு நேர்மையாக செயல்பட்டு யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் அரசியலை நினைத்து, ஆனால் அவர்கள் இப்போது ஆக்டிவ் அரசியல் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்கள வழிகாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் சற்று பெரும்பான்மை பெற முடியும். ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசும்பொழுது தொழில்நுட்ப கோளாறால் உங்களுடைய பேச்சு சரியாக ரசிகர்கள் கேட்கவில்லை, உடனே கலைந்து விட்டார்கள். பேச்சு கேட்க முடியல, உடனே கலைஞ்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பேச்சில் அந்த ஈர்ப்புத்தன்மை இல்லை என்று அர்த்தம். இவர் என்ன பேசுகிறான்னு பாலை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், கிளம்பிட்டோம். இவ்வளவுதான் உங்கள் ரசிகர்கள். இன்னும் நீங்கள் நடிகர் விஜயாக தான் இருக்கிறீர்கள். அரசியல்வாதி விஜயாக நீங்கள் மாறவே இல்லை. உங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் உங்கள் சுற்றி இல்லை. இதுதான் உண்மை. இதை உறக்க தெரிந்து கொண்டால், ஏனென்றால் மாற்று அரசியலுக்கு நீங்கள் ஒரு சக்தியாக வந்து விடுவீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறதா தெரியாது. ஆனால் நீங்கள் மாற்று அரசியலுக்கு வரக்கூடிய இடத்திற்காவது வந்திருக்கிறீர்கள். அந்த ஆற்றலை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதெல்லாம் ரசிகர்கள் ஷோ. தேர்தல் களம் பிரச்சாரம் அப்படி இல்லை. என் பார்வையில் அப்படி படவில்லை. தயவு செய்து தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.